நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரத்தில் முக்கிய புள்ளியான லலித் ஜா என்பவர் கடந்த வியாழக்கிழமை போலீசில் சரணடைந்திருக்கிறார். அவர் 7 நாள் போலீஸ் காவலுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் லலித் ஜாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் தொடர்பு உள்ளது என பாஜக குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறுகையில், லலித் ஜாவுக்கும் வங்காளத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. சிலர் வங்காளத்திலும், குஜராத்திலும், தெலுங்கானாவிலும், ராஜஸ்தானிலும் மற்றும் பிற மாநிலங்களிலும் தங்கினர் என கூறப்படுகிறது. ஆனால் இது முன்பே திட்டமிடப்பட்ட சம்பவம். இது நுண்ணறிவு பிரிவின் ஒட்டுமொத்த தோல்வியாகும். புதிய நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் பாதுகாப்பு குறைபாடுகள் காணப்படுவதாக கூறியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.